இந்த வீடியோவில் வந்து கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்ச பிரசாதம். ரொம்ப சிம்பிளாகவும் அடுப்பே பற்ற வைக்காமல் பண்ணிடலாம். அது ஒரு 5 நிமிஷத்தில் பண்ணிடலாம். ஆனால் அது ரொம்ப முக்கியமான நைவேத்தியம். இது கண்டிப்பாக வச்சே ஆகணும். அது என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து பால் வந்து கிடச்சா அப்படியே கொஞ்சம் இந்த பசும்பாலாக கிடச்சா எப்படியாவது வாங்கி வச்சுருந்து நல்லா காய்ச்சி துளியூண்டு சர்க்கரை போட்டு இல்லை வெல்லம் போட்டு அப்படி பெருமாளுக்கு கொஞ்சம் ஏலக்காய் போட்டுக்கிட்டு கொஞ்சம் பச்சை கருப்புரம் இல்லை குங்குமப்பூ இருந்தால் குங்குமப்பூ 2 எல்லாம் போட்டு அன்றைக்கி வைக்கணும். அது கிருஷ்ணருக்கு குங்குமப்பூ பச்சை கருப்புரம் முக்கியம். ஒன்றும் இல்லாட்ட கூட வெறும் பால் நல்லா காய்ச்சிட்டு அப்புறம் தயிர், அதேமாரி தயிர் கூட நல்லா பசும்பால் நல்லா காத்தாலே காய்ச்சி 1/2 லிட்டர் வாங்கினோம்னா கொஞ்சம் வச்சுட்டு கொஞ்சம் உரக்கத்துறது தயிர் வைக்கிறது 2 முக்கியம். அப்புறம் அவல், கிருஷ்ணருக்கு வந்து அவல் ரொம்ப பிடிக்கும் தெரியும் எல்லாருக்கும். உங்களுக்கு கதையெல்லாம் சொல்லியிருக்கீங்க முன்னாடியே ஒரு கதை இல்லையா, கொச்சில கதையெல்லாம். இது வந்து எப்படின்னா இது வந்து திருக்குறள் பண்ணலாம், கேசரி பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். பட் நான் வந்து சிம்பிளாக இதை பண்ணிவிடுவேன். எப்படின்னா அவலை வந்து நான் கெட்டி அவலை வந்து நல்லா கலைஞ்சுட்டுருக்கேன் 2 வாட்டி. லேஸ் அவல் வாங்கலாம், நான் அதுக்கு கலைய முடியாது. அதனால் நான் வந்து இந்த அவலை எடுத்துகிட்டு இருக்கேன். இந்த அவலை வந்து வெள்ளத்தை எவ்வளோ நமக்கு தெரியும் இல்லையா, கொஞ்சம் 3/4 அளவுக்கு எவ்வளோ அவல் எடுத்துருக்கோம் 3/4 அளவுக்கு இந்த வெள்ளத்தை பொடி பண்ணி வச்சது. அது அப்புறம் கொஞ்சம் தேங்காய் 2 ஏலக்காய் அப்படியே எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ண வேண்டியதான். ரொம்ப நல்லாயிருக்கும். அது மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே சாப்பிட்லாம். அது இது வேறு மாரி நிறைய வாட்டி பண்ணலாம். நான் மிச்ச டைத்துலலாம் என்ன பண்ணுவேன்னா கொஞ்சம் பாகு வச்சுட்டு அதெல்லாம் பண்ணலாம். இப்போ அன்றைக்கி வந்து டைம் இதுவாக இருக்காது. பட் இது வந்து நல்லாவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா தான் இருக்கும். அது அதனால் இது அப்படியே கிருஷ்ணருக்கு இது ஒரு நைவேத்தியம், அவல் நைவேத்தியம். 2 மினிட்ஸில் இது ஆகிடுது. இது வந்து இதுவெல்லாம் இருக்காது. அந்த ஒரு 5 மினிட்ஸ் வச்சோடனே அந்த வெள்ளம் அதெல்லாம் ஊறிட்டு கொஞ்சம் சாஃப்டாக ஆகிடும். அது அப்படி உங்களுக்கு ஆகலை கொஞ்சம் வெள்ளை கிடைக்கிற மாதிரி இருந்தால் துளியோடு பால் தெளிச்சிக்கலாம். இது வந்து இது ஒரு ஆயிடுச்சு பிரசாதம். இது வந்து சுக்கு வெள்ளை. இது வந்து நிறைய இன்னைக்கு கிருஷ்ணர் பஸ்டெல்லாம் பண்ணுறோம் இல்லையா, அவருக்கு டைஜஷன் ப்ராப்ளம் வருன்றதுக்காக இது கண்டிப்பாக இது வைக்கிறது உண்டு. இந்த சுக்கு வந்து நல்லா பொடி பண்ணி அன்றைக்கே காமிச்சேன் இல்லை, சுக்கு அந்த இதில் சுக்கு நல்லா பொடி பண்ணதில் வெள்ளத்தை நல்லா பொடி பண்ணி அதையும் போட்டுன்ட்டு ஒரு 2 ஸ்பூன் நெய் நல்லா உருக்கிட்டு நெய்யை விட்டோம்னா நல்லா பிடிக்க வந்துடும். அது அப்படியே பிடிச்சி வச்சிடலாம். ஜீரணத்துக்கு குளிர்காலத்துக்குலாம் நல்லது இல்லை, ரொம்ப நல்லது. இது ஆமாம், ஆற்றுல ஜென்ரலாக பண்ணி சாப்பிட்லாம். ஆனால் கிருஷ்ணருக்கு அன்றைக்கி வைக்கிறது வந்து விசேஷம். அது சுக்கு வெள்ளம்னு சொல்லுவாங்க. இதுமாரி உருண்டை பிடிச்சி வச்சாலும் வைக்கலாம், இல்லை அப்படியே வச்சாலும் வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது கொஞ்சம் நெய்யை விட்டுண்டா நல்லா இன்னும் இதுவாகிடும். இது ரொம்ப முக்கியம், அது ரொம்ப நல்ல இது வந்து இது. அடுத்து வந்து இந்த நவநீதம் எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு இல்லையா. வெண்ணெய், வெறும் வெண்ணெய் வைக்கக்கூடாது. கொஞ்சோண்டு கல்கண்டு எடுத்து கல்கண்டை நல்லா மிக்சியில் நல்லா பொடி பண்ணிட்டு அது கலந்து வைக்கணும். இது வந்து நவநீதத்தை பற்றி சொல்கிறீங்களா நீங்கள்? எல்லா பிரசாதத்திலோடு இந்த நவநீத பிரசாதம் ரொம்ப முக்கியம். இது எல்லாருக்குமே தெரியும், கிருஷ்ணர் அப்படின்னாலே வெண்ணெய் தான் அப்படின்னு. ஸோ இந்த 5 பிரசாதமும் கண்டிப்பாக நீங்கள் வந்து வைங்க. அது ரொம்ப ரொம்ப விசேஷம் கிருஷ்ணர் வைக்கிறது. இப்போ நவநீதத்தை பற்றி சொல்கிறேன்னு சொல்லுங்கள். நவநீதம்ங்கிறது ஒரு விசேஷமான பிரசாதம் கிருஷ்ணருக்கு. நவநீதம்ங்கிறது இப்போ என்ன வார்த்தை அப்படின்னு பார்க்கும்போது நவநீதா. நவ அப்படின்னா ஃப்ரெஷ், நியூ, புதுசு அப்படின்னு அர்த்தம். நீதா அப்படின்னா சமஸ்கிருதத்தில் வந்து வெண்ணெய், நெய்ன்னு அப்படின்னு அர்த்தம். அதாவது ஃப்ரெஷ்ஷான ஒரு வெண்ணெயில் பண்ணுற ஒரு நைவேத்தியம். இது நீதா அப்படின்னு பார்த்தா தமிழில் வந்து எப்படி டிரைவ் ஆச்சு எட்டிமாலஜி பார்த்தோம்னா நெய் ப்ளஸ் 2+1 அப்படின்னு இருக்கும். இப்போ அதுதான் நவநீதம், நெய்த்துவன் அப்படின்னு. நெய்னா தெரியும் நமக்கு. 2+1 அப்படின்னா இந்த ஜெயித்தவன் அப்படின்னா வெற்றிக்கு உடைமையாளன் அப்படின்னு அர்த்தம் இல்லையா. அது மாதிரி நெய்யிக்கு உடைமையாளன் அந்த கிருஷ்ணன். அதனால தான் அந்த வந்து நவநீத கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லுவாள். இந்த நெய் அப்படிங்கிறது வந்து நெய்யோடைய குணம் வந்து என்னது, இது வந்து ஸ்டிக்கி, இளகிய ஒரு பதார்த்தம். அது இந்த நெய்யுங்கிற வார்த்தை வந்து தமிழில் பார்க்கும்போது இதிலேருந்து என்னென்ன வார்த்தை வந்ததுன்னா நெஞ்சம், நேயம், நேசம், இதிலேருந்து வந்த வார்த்தைகள்லாம் அந்த நெய்யிலேருந்து வந்தது. அதாவது நான் இன்னொரு வீடியோவில் கூட முதலே எப்பயோ சொன்னேன், நான் இளகிய மனசு, ஈரமுள்ள மனசு, இதை தான் குறிக்கிறது நெய், வெண்ணெய். ஆமாம், அந்த இளகிய மனசு அப்படின்னு நம்ம வச்சுட்டு கிருஷ்ணர்கிட்ட போய் நின்னோம்னா நம்ம மனசை வந்து கண்ணன் திருடிடுவான் அப்படிங்கிறதான் அர்த்தம். அதாவது கண்ணனுக்கு தேவையானது வந்து ஒருத்தர் வந்து கஷ்டத்தில் இருக்கா அப்படின்னா அது ஈரம், நம்ம மனசு வந்து ஈரமாகிற ஒரு பண்பு வேணும், அதான் வேணும். அந்த மனசு தான் கிருஷ்ணனுக்கு வேணும். அதுதான் இதோடைய பொருள்.
அதான் அன்றைக்கி இந்த வெண்ணெய் கூட நீ கடையில் வாங்காமல் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வச்சு இந்த துளியூண்டுக்கு வச்சா கூட போகிற கிருஷ்ணருக்கு நம்ம பார்த்து நம்ம பண்ண வெண்ணெயாக இருந்தால் அது நல்லாயிருக்கும். ஸோ அதுமாரி நீங்கள் வாங்கி பண்ணி இந்த 5 பிரசாதத்தை கூட தயவுசெய்து வந்து மறக்காமல் எல்லோரும் பண்ணுங்க.